கட்டுமான நிறுவன உரிமையாளரை குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்ததை எதிர்த்த வழக்கு தொடர்பாக தற்போது சென்னை மாநகர முன்னாள் காவல் ஆணையர் அருண் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். நீதிமன்ற சம்மனை வழங்க சென்ற நீதிமன்ற அதிகாரியை லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் 2 மணி நேரம் காக்க வைத்ததற்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். நீதிமன்ற அதிகாரியை காக்க வைத்த போலீஸ்காரரை ஆஜராக நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வு உத்தரவிட்டிருந்தது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது சென்னை கொளத்தூர் ராம்தாஸ் நகர்ல இருக்கக்கூடிய தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதாவினுடைய சகோதரர் LK சுதீஷனுடைய நிலத்தை அவரும் அவருடைய மனைவியை விற்கும் போது அதுல ஏமாற்றி மோசடி செய்ததாக சொல்லி ஒரு தனியார் கட்டுமான நிறுவன உரிமையாளர் சந்தோஷ் சர்மாங்கிறவர் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து அவரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் 2025ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பிக்கிறார். அதாவது செப்டம்பர் மாதம் உத்தரவு போட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து சந்தோஷ் சர்மாவினுடைய மகள் வர்ஷா உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தாங்க. அந்த ஆட்கொணர்வு வழக்கு கடந்த வாரம் விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த குண்டர் செருப்பு சட்டத்துல சந்தோஷ் சர்மாவை சிறையில் அடைச்சது அந்த உத்தரவு பத்தி ஒரு அதிர்ச்சி தெரிவித்த நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்த அதிகாரியான முன்னாள் காவல் ஆணையரும் தற்போதைய லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநருமான அருணை நேரில் ஆஜராக சொல்லி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில இந்த வழக்கு இன்னைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது முன்னாள் ஆணையரும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநருமான அருண் இன்னைக்கு நீதிபதிகள் முன்பு ஆஜரானாரு. அப்போது நீதிபதிகள் சொல்லும் போது நீதிமன்றத்தினுடைய சம்மனை கொடுக்க போன அந்த நீதிமன்ற அதிகாரியை நேத்தைக்கு பிற்பகல் 3:05 மணியிலிருந்து 5:15 மணி வரைக்கும் காக்க வச்சிருக்காங்க. அப்படி நீதிமன்ற அதிகாரியை காக்க வைத்த அந்த போலீஸ்காரரை ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் அது வரைக்கும் இந்த வழக்கினுடைய விசாரணையை தள்ளி வச்சிருக்காங்க.